Hi friends, welcome to Girija'sUnique. Today நீங்கள் பார்க்க போகிற கிளாஸ் வந்து ஒரு முகூர்த்தம் லுக் தான். இந்த லுக் வந்து ஒரு குயிக்காக பண்ணதுனால இதுக்கு பேர் வந்து குயிக் முகூர்த்தம் லுக்குன்னு வச்சுருக்கோம். ஏன்னா எப்போவுமே மார்னிங் முகூர்த்தம் மேக்கப்னாவே ஆஸ் யூஷுவல் எப்பயும் தெரிஞ்ச கதை தான், கண்டிப்பாக சீக்கிரமாக பண்ணணும். அதனால் நம்ம இதில் ஃபுல் வீடியோவும் முகூர்த்த மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மறந்துடாதீங்க, எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள், அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். அண்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் எம்ப்ராசரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கன்சீலர் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு வந்து ஃபேஸில் எந்த மார்க்கும் இல்லாதனால நான் தெர்மா கன்சீலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து யூரோப் கேலோடைய ஃபவுண்டேஷன் தான் நான் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டுக்கு நான் டாட் கன்சீலர் எடுத்துகிட்டு ஃபைனலாக நம்ம லாரா மெர்சியர் பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். லாரா மெர்சியர் பவுடரில் ஷேட்ஸ் கேட்டிருந்தீங்க ஒருத்தவங்க. அதில் வந்து ஷேட்ஸ்லாம் வராது, ஒரே கலர் தான் வரும். நீங்கள் அந்த ஒரு கலர் வாங்கினாவே எல்லா ஸ்கின் டோனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் லாரா மெர்சியர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஷேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்லாம் கஷ்டப்படாதீங்க. நீங்கள் காம்பேக்ட் வாங்கினீங்கன்னா ஷேட்ஸ் நிறைய இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் என்ன ஷேட்ஸ் யூஸ் பண்ணணுன்ற டெக்னிக்கும் இருக்குது. ஆனால் லாரா மெர்சியர் பவுடர்ன்றது வந்து ஒரு கலர்லெஸ் மாதிரி இருக்கும், ஆனால் கலராகவும் அது எப்படி சொல்கிறேன்னா ஒரு எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகிற மாதிரி கலர் இருக்கும். அதனால் நீங்கள் லாரா மெர்சியர் பவுடர் வாங்கினா நீங்கள் வந்து கலர் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லா ஸ்கின் டோனுக்கும் நீங்கள் போடலாம். இதே நீங்கள் காம்பேக்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஸ்கின் டோன் பார்த்து பண்ணணும். இப்போ இவங்களுக்கு மார்னிங் முகூர்த்த மேக்கப்ன்றதுனால அவங்களுக்கு வந்து ஐஷேடோ போட்டது வந்து நான் யூடா பியூட்டியோடைய ரோஸ் கோல்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் வந்து நான் முகூர்த்தம்னாவே அந்த யூடா பியூட்டி பேலட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுலேயே நம்ம முகூர்த்தத்துக்கு தேவையான எல்லா ஷேட்ஸும் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு பேலட் எடுத்தவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து லைட் பிங்க் ஷேட் கொடுத்துருந்தேன். அவங்களோட சாரியில் பிங்க் இருந்ததுனால பிங்க் ஷேட் கொடுத்துருந்தேன். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் வந்து அது ரெட்டாக தெரியுது, ஆனால் அவங்களோட சாரீ வந்து பிங்க்கு. அதுக்கப்புறம் கண்ணுக்கு வந்து நான் காமனாக ஒரு கலர் கொடுத்துட்டேன். காமன் கலரில் பிங்க்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு சென்டர் பார்ட் மட்டும் நான் கொஞ்சம் கிளிட்டர் ஷேட் கொடுத்துருந்தேன். சேம் அதே யூடா பியூட்டி பேலட்டில் இருக்கிற ஷிம்மரி ஷேட் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் காஜல் வந்து இன்க்ளாட் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்க்ளாட் காஜல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் என்ன மைனஸ்னால் சீக்கிரம் ட்ரை ஆகிடுது, அதுதான் அதனுடைய மைனஸ். நான் அதனால் ஃபார்எவர் 52 யூஸ் பண்ணேன். ஃபார்எவர் 52 வந்து ரொம்ப ஸ்மஜ் ஆகும். அது என்னென்னா ஒட்டிக்குது ஸ்கின்னோட மேலே போய்ட்டு, அதுதான் ஒரு ப்ராப்ளம் ஃபார்எவர் 52ல். இப்போ நீங்கள் லேஷஸ் ஐ மேக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் காஜல் போட்டிங்கன்னா அது என்ன ஆகுனா கொஞ்சம் ட்ரை ஆக டைம் எடுக்கும். டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. டைம் இல்லை, நம்ம அறிவறியாக பண்ணுறோன்னா நீங்கள் ஃபார்எவர் 52 எடுக்காதீங்க. இன்க்ளாட் அந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் குயிக் ட்ரை ஆகிடும். அதனால் ட்ரை ஆனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். ஐலைனர் வந்து இன்க்ளாட் போட்டுட்டு இப்போ கண்ணுக்கு வந்து அனசிஷியாவுடைய டார்க் ப்ரௌன் ஷேட் தான் வந்து நான் ஐப்ரோக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப குயிக்காக முடித்த மேக்கப் இது. சேம் இப்போ இதுக்கு முன்னாடி இவங்களோட ரிசப்ஷன் மேக்கப் தான் நம்ம பார்த்தோம், அவங்களுடைய முகூர்த்த மேக்கப் தான் இது. நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். மஸ்காராவுக்கு நம்ம எப்ளினோடைய லாங் லாஸ்டிங் மஸ்காரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வால்யூமாக இருக்கும். எப்படின்னா ஹேரே இல்லாதவங்களுக்கு கூட நல்ல வால்யூம் காட்டும். அதனால் இந்த மஸ்காரா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேஷஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எதுக்கு போடுறேன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இல்லை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. கண்டிப்பாக எப்போயுமே எந்த வீடியோவும் ஒரு டுட்டோரியல் வீடியோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டால் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நான் லைனர் வந்து கரெக்டாக லேஷஸ் வச்சதுக்கப்புறம் லைனர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட போகிறோம். எப்பயுமே நீங்கள் வந்து மேக்கப் பண்ணும்போது என்ன தான்
அரிபரியாக பண்ணாலும் கண்ணு மட்டும் நீங்கள் பொறுமையாக அழகாக பண்ணால் மட்டும்தான் உங்கள் மேக்கப் வந்து நல்லா ஹைலைட்டாக கொடுக்கும். நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து இவங்களுக்கு பிங்க் கலர் ஷேட் தான் கொடுத்துருந்தேன். ஆனால் நியூடும் இல்லாமல் ஒரு டார்க் ஷேடும் இல்லாமல் அதுக்கும் செட்டில்டான ஒரு கலர் தான் கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இவங்களுக்கு மார்னிங் லுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. யாருமே வந்து இது குறைன்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா யாரும் அந்த மாதிரி சொல்லலை. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவ்வளோ அழகாக அவங்களோட ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகி அந்த மேக்கப் வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் அவங்க ஃபேமிலினாவே நான் தான் மேக்கப். இது வந்து நான் பொய்யெல்லாம் சொல்லலை, இதுதான் உண்மை. அவங்க ஒரே ஒரு மேக்கப் தான் பார்த்தாங்க. அதிலிருந்து என்ன ஃபங்க்ஷன் அவங்க ஃபேமிலியில் வந்தாலும் அவங்க என்ன தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவங்களோட மேக்கப் லுக் நீங்களும் பாருங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோலாம் நாங்கள் இந்த மாதிரி போடுறதுக்கு உண்டான காரணமே உங்களுக்கு இதிலேருந்து எதாவது சின்ன டிப்ஸு அந்த வந்து ட்ரிக்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் எதாவது டெவலப் ஆவீங்க, உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குமேன்றதுக்காக தான் நான் இப்போ ரொம்ப நாளாக வாய்ஸ் ஓவர் கொடுக்காம நான் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக நான் உங்களுக்காகவே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து மேம் வாய்ஸ் ஓவர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணதுனால நான் மறுபடியும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் எந்த ஒரு மைண்ட் செட்டுமே கிடையாது. என்னுடைய பிஸி ஷெடியூல் வேறு எதுவுமே கிடையாது. பிஸின்றதை விட நான் கிளாஸஸ் வந்து இப்போ நம்மளோட மாஸ்டர் கிளாஸஸ் போயிட்டுருக்கிறதுனால எனக்கு வந்து டைம் இல்லை. அதனால தான் மியூசிக் கொடுத்துட்ருந்தேன். இதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் எல்லோரும் என்னை ரெக்வஸ்ட்டாக கேட்டதுனால நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் உங்கள் எல்லாருக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு நான் டைம் ஒதுக்கி எல்லா வீடியோவிலும் முடிஞ்சவரை வாய்ஸ் ஓவர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அதனால் இனிமேல் வீடியோஸ் போட்டால் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தால் உடனே கொஞ்சம் பாருங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. அண்ட் வந்து லைக்ஸும் கொஞ்சம் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது. இப்போ தான் நான் கொஞ்சம் பீக்கில் வந்துட்டுருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்படியே என்னை கொண்டு போனீங்கன்னா இன்னும் எனக்கு உங்களோட சப்போர்ட் வந்து நல்லா கிடச்சதாக இருக்கும். ஓகே, இப்போ மேக்கப்பில் வரலாம். இப்போ மேக்கப்பில் பாருங்கள், லிப்ஸ்டிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கான்டோர் பண்ணிகிட்ருக்கேன். கான்டோர் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். மார்னிங் மேக்கப்பாக இருந்தாலும் கான்டோர் பண்ணி அந்த ப்ளஷ் ஹைலைட்டர் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் லுக்கே கிடைக்கும், அந்த ஹெச்டி மேக்கப் லுக் கிடைக்கும். கான்டோர் பண்ணதுக்கப்புறம் ப்ளஷ் பண்ணுங்கள். ப்ளஷ் பண்ணும்போது இப்போ ஈவினிங் வந்து அந்த கொஞ்சம் எல்லாமே ஹெவியாக இருந்ததுன்னா நைட் மேக்கப்புக்கு அது ஓகே. இதே மார்னிங் வந்து சன்லைட்டுக்கு பண்ணும்போது நம்ம எல்லாமே செட்டில்டான கலர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கின் டோனுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணுமோ அந்த கலர் தான் யூஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்குன்றதுனால எடுத்து ப்ராடக்டை வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது. அவங்க கலருக்கு எது சூட் ஆகும்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான கரெக்டான ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இவங்களுக்கு வந்து நான் யூ கேன் பியோட ப்ளஷ்ஷும் அண்ட் வந்து கான்டோரும் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஓஃப்ராவோடைய ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதுலேயே நிறைய ஷேட்ஸ் இருக்கும். அந்த ஷேட்ஸ்லேயே நம்ம செலக்ட் பண்ணி இவங்களுக்கு மார்னிங்கிறதுனால மார்னிங் வந்து அதுக்கு உண்டான ஷேட்ஸை நம்ம செலக்ட் பண்ணி போடணும். அப்போ தான் மேக்கப் வந்து ஓவராக காட்டாமல் ஒரு செட்டில்டான லுக்காக இருக்கும். இப்போ அவங்களோட மேக்கப் ஓவர், அவங்க ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. எப்பவுமே நம்ம வந்து கொடுக்குற ஃபினிஷிங் வந்து ஒரு செட்டில்டான லுக்காக இருக்கணும். இல்லைன்னா மேக்கப் பார்க்குறதுக்கு ரொம்ப ஓவராக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா அதுவும் மார்னிங்னும்போது முடிஞ்ச வரைக்கும் மேக்கப்பை வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்காகவே கொடுத்து முடிங்க. எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் ஃபைனலாக ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் யூரோப் கேர்ளோடைய ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாம் நான் சொல்கிற ப்ராடக்ட் எல்லாமே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எது உங்கள்கிட்ட இருக்கோ அந்த ப்ராடக்ட் இல்லாமல் எது தேவைப்படுதோ அந்த ப்ராடக்ட் மட்டும் வாங்குங்க. சொல்கிற எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட பெஸ்ட்டானது இருந்தால் எது அதர் ப்ராடக்ட் எது தேவைப்படுதோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் போயிருக்கேன். ஹேர் ஸ்டைலுக்கு நான் வந்து அவங்க ஒரு மெஸ்ஸி பிரைட் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதனால் ஃப்ரண்ட் ஃபுல்லாக பஃப் கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபுல்லாக பஃப் வச்சுட்டு பேக்கில் மெஸ்ஸி பிரைட் பண்ணிவிட்டு ஒரு மல்லி கொடுத்துருந்தாங்க, மல்லிப்பூ, அதை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஃபுல் பஃப்புக்கு எப்பயுமே வந்து நம்ம பேக் ஹோம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பஃப் வைங்க. இல்லைன்னா பஃப் வந்து லாங் ஸ்டே இருக்காது. அதனால தான் எப்பயுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள்
பஃப் வச்சிங்கன்னா கண்டிப்பாக லாங் ஸ்டே இருக்கும். பொண்ணு தலையை கலட்டுற வரைக்கும் அந்த பஃப் வந்து கலையாது. நீங்கள் எந்த பிளேஸில் வந்து பஃப் செட் பண்ணிங்களோ அதே ஹைட்டில் அதே இதுலேயே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? எனக்கு அன்றைக்கி ஹெல்ப்புக்கு யாரும் இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே சேம் பிளேஸ் தான். கண்டிப்பாக இவங்களுக்கும் எனக்கு ஹெல்ப் இல்லை தான். நான் ஒரே ஆள் தான் நான் இதெல்லாம் பண்ணேன். அதுவும் ஈவினிங் ரிசப்ஷன் மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக ஹெவி ஒர்க்காக இருக்கும் ஹேர் ஸ்டைலு. அதுக்கே வந்து நான் ரொம்ப டைம் எடுக்கணும். ஆனால் கொஞ்சம் ப்ரைடும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால கடகடன்னு நான் எல்லா மேக்கப்பும் முடித்து கொடுத்துட்டேன். சீக்கிரமாக ஷார்ட் பீரியடில் முடிக்க முடியும். யாருன்னா ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருந்தால் சீக்கிரமாக முடிக்கலாம். இல்லை இப்போ எனக்கு வர எல்லோரும் கொஷின்ஸ் என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா, மேம் கூட அசிஸ்டண்ட் இல்லாமல் போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அசிஸ்டண்ட் இருந்து தான் போகணும் கிடையாது, இல்லாமல் இருந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். என்ன நம்ம தூக்கிட்டு போகிற கேரி வந்து அவ்வளோ நிறைய திங்ஸாக இருக்குது. ரிங் லைட்லேருந்து ஸ்டாண்டு, பேகு, மேக்கப் கொண்டு, ஹேர் ஸ்டைல் கொண்டு, இப்போ வந்து ஜுவல் சேர்ந்துச்சுன்னா ஜுவல்லுக்கு ஒரு பேகு. அப்போ என்னாச்சு, இத்தனை பேக் இருக்குது. அது இல்லாமல் நம்ம அங்கே போனால் நம்மளோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அண்டு கூடமாட நம்மளோட ஹெல்ப்புக்கு ஒரு ஆள், அவ்வளோதான். மற்றபடி நமக்கு இது தேவையா, இவங்களாம் வந்தால் தான் நம்மளால் பண்ண முடியுமானா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட திங்ஸு இதெல்லாம் உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்களே கூட போய் பண்ணலாம். ஏன்னா பிகினருக்கு வந்து கூட அசிஸ்டண்ட் வருவாங்களான்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் பிகினர்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு கேட்குற கொஷின்ஸே இது தான். மேம் ஹெல்ப்புக்கு ஆள் வேணுமா, ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹெல்ப்புக்கு ஆள் எல்லாமே பண்ணலாம். ஏன்னா 2 ஹவர்ஸ்ன்றது நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்சம் ஏர்லியாகவே எல்லா ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பவுமே ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஏர்லியாக பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் பிஃபோராக முடிச்சு கொடுத்தீங்கன்னா கிளைண்ட்டும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் கூலாக வந்து நம்ம அந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி ஒன்றுமே இல்லை, ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? இனிமேல் எந்த ப்ரைடாக அதுக்குன்னு அசிஸ்டண்ட் கூப்பிட்டு போகாதீங்க நான் சொல்ல மாட்டேன். முடிகிறவங்க கூப்பிட்டு போங்க, முடியாதவங்க தைரியமாக உங்களை நம்பி போய் அந்த ஒர்க்கை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும். மற்றபடி கேரி பண்ணுறதுக்கு அந்த கூட ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நம்ம ஒரு ஹெல்ப்பர் வந்து கூப்பிட்டு போகிறோம். உங்களால் இந்த வேலையை பண்ண முடியாது அதனால் இன்னொரு அசிஸ்டண்ட் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஹேர் ஸ்டைலும் படிக்கிறீங்க, மேக்கப் படிக்கிறீங்க, சாரீ ட்ரெப்பிங் படிக்கிறீங்க. அப்போ அந்த 3 சப்ஜெக்டும் உங்களுக்கு தெரியும் போது ஹெல்ப்புன்றது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு தானே தவிர உங்களோட ஒர்க்குக்கு கிடையாது. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களால் பண்ண முடியும். யார் அசிஸ்டண்ட் இல்லைனாலும் இதெல்லாம் வந்து நான் பிகினருக்காக சொல்கிறது. அண்டு உங்களுக்கு கூட அசிஸ்டண்ட் வந்தால் தாராளமாக கூப்பிட்டு போங்க. அவங்களும் உங்கள்கிட்டேருந்து கொஞ்சம் நாலேஜ் கற்றுப்பாங்க. அது அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பேக் ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெஸ்ஸி தான் போட்டேன். அது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியுன்றதுனால தான் அதெல்லாம் மெயினாக நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு எடுத்ததுனால என்னால் காட்ட முடியல. மெஸ்ஸி பிரைட் நார்மலாக ரப்பர் பேண்ட் போட்டு போடுவோம்ல அந்த டைப் தான். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு வீடியோ நான் உங்களுக்காக போட்டுத்தரேன். இப்போ பூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போயுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வைக்கணும். மொத்தமாக வச்சிங்கன்னா பூ வந்து லுக்கு நல்லா இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு லேயராக வச்சுட்டு நான் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் ரவுண்டாக அவங்க லுக் கேட்டிருந்தாங்க பண்ணிவிட்டு அந்த ஜடையிலலாம் வந்து நான் சின்ன சின்ன பீட்ஸ் ஒர்க் இருக்கும், ஸ்டோன் ஒர்க்கு, அதை வச்சு நான் ஃபினிஷிங் கொடுத்துருந்தேன். இதுதான் அவங்களோட அவுட்லுக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது இல்லாமல் அவங்க எல்லாமே கோல்டு தான் வேர் பண்ணாங்க. அந்த கோல்டெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவங்களோட மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம். இந்த மேக்கப் முடிக்க எங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தா 1 to 1.5 ஹவருக்குள்ளே முடிச்சுட்டேன். இதுதான் இவங்களோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடும்போது எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸோ அண்ட் லைக்கும் பண்ணும்போது தான் எனக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட போய் சென்ட் ஆகிருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் உங்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறது. மற்றபடி பார்த்துட்டு போகிறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறதுனால நான் இதை சொல்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுதான் ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்.